குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாரதிய ஜனதாவுடைய இலக்கு எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்றதுலாம் கிடையாது. திமுக பாரதிய ஜனதா அப்படின்னு கொண்டு போய் நம்ம 2வது இடத்துக்கு போயிடுவோம். அடுத்து சட்டசபை தேர்தலில் நம்ம திமுக ஒரு கை பார்ப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்க மூவ்லாம் இருக்கு. அமித்ஷா அதிமுகவோட இணக்கமாக இருக்கணும்னு தான் விரும்பினார். கடைசி நிமிஷம் கூட்டணிக்கு அவர் முயற்சிலாம் பண்ணார். கொஞ்சம் மிரட்டி கூட பார்த்தாரு. ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா ஒரு கட்டமைப்போடு உள்ள ஒரு கட்சின்னு இப்போ நம்ம சொல்ல முடியல சார். பூத்தெல்லாம் அவங்களுக்கு அவங்க பூத்துலாம் எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்க. அது ஒரு யதார்த்தமான உண்மை. குஷ்பு உடல்நிலை ஒன்றி காரணம் இல்லை சார். அவங்க தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை 2 தொகுதி கேட்டாங்க. ஆனால் வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் குஷ்பு இதுக்கு முன்னே இந்த தேர்தலெலாம் தெலுங்கானா ஆந்திராலெல்லாம் கூட கூப்பிட்டாங்க. இப்போ அவங்களாம் கூட இப்போ கூப்பிடுறதில்ல. இப்போ அவங்களே பிரச்சாரத்தை கூப்பிடுறதில்ல. அதனால் அவங்க எல்லாமே நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் அவங்க உடல்நிலை காரணம் காட்டி கரெக்டாக. அண்ணாமலைக்கு அப்புறம் டப் ஃபைட் கூட நயினார் நாகேந்திரன் சார். நயினார் நாகேந்திரன் டப் ஃபைட் கொடுக்குறாரு. அது உண்மை. அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? அதான் நான் சொல்கிறேன், அவருக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக வெற்றின்னு வந்ததுன்னா நயினார் நாகேந்திரனுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாவ் தமிழர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜாசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் ஜாசன். வணக்கம் சார். தமிழக தேர்தல் நிலவரம் மோடியின் பயணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கு? மோடியோட ரோட் ஷோ மற்றும் பிரச்சார கூட்டங்களுக்கு அப்புறமா எப்படி இருக்கு சார்? பாரதிய ஜனதாவுடைய இலக்கு எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்றதுலாம் கிடையாது. திமுக பாரதிய ஜனதா அப்படின்னு கொண்டு போய் நம்ம 2வது இடத்துக்கு போயிடுவோம். அடுத்து சட்டசபை தேர்தலில் நம்ம திமுக ஒரு கை பார்ப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்க மூவ்லாம் இருக்குது. 6 முறை ஏற்கனவே வந்துட்டு போயிட்டார். வரும்போது தான் அவர் குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலில் கஞ்சா இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. திமுக கொள்ளை அடித்த பணத்தெல்லாம் எப்படி நான் மீட்டுடுவேன் அப்படின்லாம் சொல்லிலாம் அவர் பேசுகிறாரு. எல்லா இடத்துலையும் கூட்டம் வருது. ஒரு வாட்டி கலைஞர் சொன்னார், நிருபர்கிட்ட பேசும்போது சொன்னார், கூட்டத்தை வச்சுலாம் நான் ஜெயிப்பெல்லாம் நம்ப மாட்டேன், கூட்டம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இது மோடிக்கும் பொருந்தும். கூட்டம் வச்சு மோடியும் அரசியலில் கை தேர்ந்தவர் தான். கூட்டத்தை வச்சுலாம் அவர் நிலைப்பட மாட்டார். ஆனால் திமுகவுக்கு விட திமுகவுக்கு நம்ம ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதான் உண்மை. இப்போதைக்கு பிரதமர் இது வரைக்கும் 6 தடவை வந்திருக்காரு. ஆனால் அமித்ஷா ஒரு தடவை கூட வரவே இல்லை. என்ன காரணம் சார்? அது அமித்ஷா அதிமுகவோட இணக்கமாக இருக்கணும்னு தான் விரும்பினார். கடைசி நிமிஷம் கூட்டணிக்கு அவர் முயற்சிலாம் பண்ணார். கொஞ்சம் மிரட்டி கூட பார்த்தாரு. ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல கூட 2 நாள் இருந்த ப்ரோக்ராம் ஒரு நாளாக முடிச்சுட்டு போயிட்டார். அதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அண்ணாமலை மேலே அவர் கொஞ்சம் கோபமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் அவர் தமிழ் இந்த தேர்தலில் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு பல விஐபிகள் போட்டிடுறாங்க. கோவையில் அண்ணாமலை போட்டிடுறாரு, தருமபுரியில் சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க, தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க. இப்படி பல விஐபிகள் போட்டிடுறாங்க. இதில் ஒவ்வொரு விஐபிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸுடைய மிஸ்ஸஸ் சௌமியா போட்டி போடுறாங்க. அங்கே ஒட்டுமொத்த பாமகவும் அங்கே தான் இருக்க போல தெரியுது. சுற்றி வராங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் கூட போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, தலையில் பூ வச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு இந்த தொகுதியை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்தில் தருமபுரி சார் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதி. எத்தனையோ எம்எல்ஏஸ், எத்தனையோ மந்திரிகள், எத்தனையோ இதெல்லாம் இருந்திருக்காங்க. தவிர தருமபுரிக்கு பெருசாக யாரும் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. அது அன்புமணி ராமதாஸுக்கும் பொருந்தது. இப்போவும் அதே தான், ஏற்கனவே சொன்ன அதே வாக்குறுதியை தான் இப்போவும் சொல்கிறாங்க. அந்த குடிநீர் திட்டத்தை கூட இந்த குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவரை யாருமே எதுவுமே கொண்டு வரவில்லை. இந்த 10 தொகுதிகள் இருந்தும் தர்மபுரியில் தான் பாமக அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம், உண்மை. அந்த மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கா அந்த அளவுக்கு? அது தெரியல. இப்போல்லாம் ஜனங்களுடைய மனசில் இப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் சார். பணத்தை வாங்கிட்டு கூட ஓட்டு போடாத. ஏன்னா இப்போ எல்லா கட்சியுமே பணம் தராங்க. ஆனால் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுலாம் அவங்க தான் தீர்மானம் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மனைவியை முன்னிறுத்தி வெற்றி பெறணும்னு ஒரு முயற்சி பண்ணுறார். அவ்வளோதான், அப்படி தான் சொல்ல முடியும். கோவையில் நிலவரம் எப்படி சார்? கோவை நிலவரம் தான் அவர் டெய்லி ஏதாவது பேசிகிட்டே இருக்கார். அதே சமயம் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. அங்கே திமுக அதிமுக ரெண்டுத்துக்குமே ஒரு கடுமையான ஒரு போட்டி வேட்பாளராக இருக்கார். அதுவும் திமுகவுக்கு ரொம்ப கடுமையான போட்டி வேட்பாளர் இருக்கார். இப்போ திமுகவினர் பொறுப்பாளர் இருக்க டிஆர்பி ராஜா இருக்கார்ல, அவர் சுற்றி வேலை செய்கிறாரு. அவங்களும் நிறைய இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த கவனிப்பெல்லாம் அவங்களும் செய்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், செந்தில் பாலாஜி ஜெயிலேருந்தே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி.
அது சாத்தியமா இல்லையான்னு தெரியாது. அது சாத்தியமாவும் இருக்கலாம். இல்ல சும்மா அவர் அடிச்சு விடுறாரா தெரியாது. ஆனா அது வந்து அப்படி ஒரு சர்ச்சைய அவர் வந்து க ஒரு கலப்புறாரு. அவர் எல்லாத்தையுமே எக்ஸ்டம்போரா அடிச்சு விடுறாரு அண்ணாமலை. அதெல்லாம் வந்து அவருக்கு எப்படி ஓட்டு வாங்குவாங்க தெரியாது. அதே சமயம் தமிழ்நாட்ட பொறுத்தவரை பாரதிய ஜனதா வந்து ஒரு கட்டமைப்போடு உள்ள ஒரு கட்சின்னு இப்போ வந்து நம்ம சொல்ல முடியல சார். பூத் எல்லாம் அவங்களுக்கு ஆமா பூத்லாம் எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ற மாரி WhatsAppல தான் அவங்க கட்சி நடத்துறாங்க. அது ஒரு எதார்த்தமான உண்மை. பாஜகவோட இலக்கு வந்து எப்படியாவது 2வது இடத்தையாவது கிடைக்கணும். அதுதான் சொல்றேனே. பாஜக வந்து இப்போதைக்கு நம்ம 2வது இடத்துல வரணும். அதிமுகவ பின்னுக்கு தள்ளணும். ஏன்னா, பொதுவா வந்து எப்பவுமே என்ன பேச்சு எல்லாம் திமுக, அதிமுக 2 தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் அது எப்பவுமே ஏதாவது கட்சி ஏதாவது திராவிட கட்சி முதல்ல சவாரி பண்ணிட்டு போயின்னே இருக்கும். ஆனா பிஜேபி அதை விரும்பல. தன்னை முன்னிறுத்தி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. அது அண்ணாமலை அதை கொஞ்சம் அதை முனைப்போட செய்யறாரு. அதையே நம்ம சொல்லணும். அதுதான் அதிமுக அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா சார்? 3வது இடத்துக்கு போற அளவுக்கு வீக்குன்னு இப்போதைக்கு சொல்ல முடியல சார். எடப்பாடி வந்து நல்லா பேசுறாரு, கூட்டம் கூட்டுறாரு. அவருக்கும் அவர் பேச்சுக்கும் கூட்டங்கள்லாம் வருது. வேட்பாளர் தேர்வெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் அவர் பண்ணியிருக்காரு. வேட்பாளரும் நல்லா தீவிரமா தான் வேட்பாங்க. இந்த வாட்டி 40க்கு 40 அப்படின்னு ஒரு திமுக பேசுதுல்ல, அது அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி தெரியல. திமுகவுடைய முக்கிய தலைவர்களே அவங்களோட பேசும்போது சொல்றாங்க 30 சீட்டு வந்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு இது. உங்க கணிப்பு எத்தனை சீட் வரும்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு 20லேருந்து 22 வரை வரும் சார். இந்த திமுக கூட்டணிக்கு. திமுக கூட்டணிக்கு 22. அதிமுகவுக்கும் கொஞ்சம் வரும். பிஜேபி ஒரு இடத்துல 2 இடத்துல தேரும். எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணிக்கு 22 சீட்டு தான் வரும். ஆமா, அவ்வளவுதான் சார் வரும். மத்தது அதிமுக நிறைய வரும். அதிமுக கொஞ்சம் வரும் சார். அதிமுக எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு நினைக்கிறேன்? கொங்கு மாவட்டத்தில் அதிமுக தான் சார். இன்னொன்று நீங்கள் பார்க்கணுன்னா பாராளுமன்ற தேர்தல் 2019 நடந்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்ததுல, அதில் பல இடங்களில் பாராளுமன்ற தொகுதியில் அந்த 6 தொகுதிகளில் 6 சட்டமன்ற தொகுதியில் திமுக வாங்கின வாக்குகள் சட்டமன்ற தொகுதியில் வாங்கும்போது குறைஞ்சிட்டே வந்திருக்கு. 20,000 30,000 அந்த வித்தியாசங்களே வந்து இந்த 2 வருஷத்தில் திமுகவுக்கு வந்து பெரிய ஒரு இதுவாக தான் இருக்குது. 2021 திமுக ஆட்சி பண்ணாலும் அது கூட்டணி பலம் அப்படி தான் அது வந்து தவிர அது திமுகவால் வந்து சொல்லுவேன். ஏன்னா அப்பவே அந்த வாக்குகள் குறைஞ்சி போச்சு. இப்போ திமுகவுக்கு வந்து கூட்டணி பலம் இருக்கு சார். இப்போ பிஜேபிக்கு வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க. ஆமா. ஆனா அதிமுக வந்து கூட்டணி பலமும் இல்ல, அவங்க நிப்பாட்டுக்க வேட்பாளர்களும் புதுமுகங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஜெயிக்கணும்? இல்லை சார், எடப்பாடி வந்து ஒரு அவர் ஒரு வாக்கு வங்கியா உருவாகிறார். அது நம்ம சொல்லணும். அவர் போற கூட்டலாம். இன்னொன்று எடப்பாடி வந்து இப்போ ஜெயலலிதாவட்டில் வந்து நிருபர்களாக சந்திச்சு எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதுவும் ஏடாகூடமான கேள்வி தான் கேட்க முடியாது. ஆனால் வந்து எடப்பாடி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் சிரிச்சினே தான் பதில் சொல்கிறாரு. இப்போ எடப்பாடி தானே இப்போ உதயநிதி ஸ்டாலினும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ இவரே நான் விமர்சனம் பண்ணுறேன். அன்புமணி ராமதாஸே பாரதிய ஜனதா வந்து நீங்கள் வந்து திமுக வண்டி விமர்சனம் பண்ணாது, அதிமுக விமர்சனம், குறிப்பாக எடப்பாடி விமர்சனம் அவரே சொல்கிறாரு. எங்கள் தயவில் தான் வந்து அதிமுக வந்து உயிர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அப்படி ஒரு பேச்சை வந்து அவர் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. அதெல்லாம் தாண்டி எடப்பாடி வந்து எமர்ஜி ஆகி வந்துட்டு தான் இருக்கார். இந்த இதில் காங்கிரஸ் கட்சி எந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்களுக்கு கடுமையான காங்கிரஸ் கட்சி உறுதியாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி தான் சார். மற்றெல்லாம் சொல்ல முடியாது சார். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. பொன் ராதாகிருஷ்ணனோட வசந்தகுமார் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் பண்ணி அங்கே ஏற்படுத்திட்டார் சார் கன்னியாகுமரியில். அதை வந்து ஒரு பையன் வந்து அதை வந்து அப்படியே நல்லா கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு. ஆனால் பாஜகவுடைய முக்கியமான தொகுதியாக கன்னியாகுமரின்னு சொல்கிறாங்க. முக்கியமான தொகுதி தான். ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு 9 முறையோ 10 முறையோ பொன் ராதாகிருஷ்ணன் போட்டி போட்டார். ஒரு வாட்டியோ 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காரு. பொன் ராதாகிருஷ்ணன் தான் பாஜகனா அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் தான் வேட்பாளர். ஆனால் வந்து அவர் ஜெயிக்கலையே. காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அங்கே இப்போ விஜயதாரணி காங்கிரஸ் வந்து விலகி பாஜக சேர்ந்த ஒரு பெரிய தாக்கம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தார் சார். அவங்க நல்லா வேலை செய்கிறாங்களா? அவங்க தெரியல. அவங்க வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. விஜயதாரணி அன்னைக்கு ஒரு பரபரப்பு நியூஸ், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் முக்கியத்துவம் தர மாதிரி தெரியலையே. பிஜேபி எப்பவுமே அப்படிதான் சார். வரவங்கள சேர்த்துக்கும், 2 நாள் பரபரப்பாக வச்சுக்கும், அதுக்கப்புறம் அவங்க அப்படி ஓரமாக தான் உட்கார. இப்போ குஷ்பு கூட பிரச்சாரத்தை குஷ்பு, ஆமாம் ஆமாம். அதுக்கு என்ன காரணம் சார்? உடல்நிலை தான் காரணமா? குஷ்பு உடல்நிலை ஒன்றி காரணம் இல்லை சார். அவங்க வந்து தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை 2 தொகுதி கேட்டாங்க. ஆனால் வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் குஷ்பு வந்து இதுக்கு முன்னே இந்த தேர்தலெலாம் வந்து தெலுங்கானா ஆந்திராலெல்லாம் கூட கூப்பிட்டாங்க. இப்போ அவங்களாம் கூட இப்போ கூப்பிடுறதில்ல. இப்போ அவங்களே வந்து பிரச்சாரத்தை கூப்பிடுறதில்ல. அதனால் அவங்க எல்லாமே நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் அவங்க வந்து உடல்நிலை காரணம் காட்டி
வரல. ராதிகாவுக்கு சீட் கொடுத்த ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம இத்தனை வருஷம் கட்சியில் இருக்கு, நம்மளுக்கு சீட் தரல. ஆனா ராதிகாவுக்கு இருக்கலாம். அது புதுசா அது seat அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ராதிகாவுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அங்க விஜய் பிரபாகர் வர்சஸ் ராதிகான்ற ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கு. மாணிக் தாக்கூரும் நிக்கிறாரு. அந்த 3 பேர்ல அங்க யாருக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நினைக்கிறீங்க? மாணிக் தாக்கூர் வந்து இந்த எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவர் சார். அவருக்கு அந்த டாக்டிக்ஸ்லாம் தெரியும். கடைசி நிமிஷத்தை எப்படி ஓட்டு வாங்கணும் அப்படின்றலாம் தெரியும். விருதுநகர் இப்போதைக்கு யார் களத்துல முன்னேறி இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சவர் விஜய் பிரபா நல்லா வேலை செய்யறதா தெரியுது. நான் பார்க்குறேன். அது விஜயகாந்த் மகன்ற விஜயகாந்த் மகன்றது ஒரு முகம். இன்னொன்று அவரே கொஞ்சம் கீழே இறங்கி நல்லா வேலை செய்கிறார். அங்க ராதிகாவுக்காக வந்துட்டு சரத்குமார் தீவிர பிரச்சாரத்தை எடுப்பு அது பெருசா எடுப்படலன்றீங்களா? அதெல்லாம் எடுப்படுமான்னு தெரியல சார். ஏன்னா அங்க நாடார் ஓட்டுகள் நாடார் ஓட்டு இருக்கு. அந்த ஆமாம். இன்னொன்று சரத்குமாருடைய கிரெடிபிலிட்டி வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியது. அது எந்த அளவுக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. அவர் மேல அந்த அளவுக்கு அந்த அளவுக்குலாம் அவர் பெரிய எல்லாம் இது வராது. நம்பிக்கை நாடார் வராது. சமூகத்துல அவர் மேல அதெல்லாம் வராது. தெரியாது. ஆமா. தென் சென்னை தொகுதியில வந்து தமிழச்சியும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அடம் பிடிச்சி தான் அந்த சீட்டு வாங்கினாங்க. நான் தேர்தல் அரசியலுக்கு வரணும், எனக்கு ஆளுநர்லாம் வேண்டாம், நான் வந்து மத்திய மந்திரி சபையில் சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டது வாங்கின தொகுதி தான் அது. தமிழச்சி தொங்கபாண்டியன் வந்து அந்த தொகுதியை வந்து நல்லா தான் வச்சுருக்காங்க. திமுக வந்து அது அங்கே ஒரு செல்வாக்குள்ள தொகுதி. பாரதிய ஜனதா நம்பது வந்து பிராமின்ஸ் ஓட்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, பிராமின்ஸ் ஓட்டு ஒண்டி அங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது. அங்கே நிறைய வேறு அதர் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்காங்க. அது மீனவர் சமுதாயம் இருக்காங்க, மற்றவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஓட்டும் திமுக தான் போகும். இப்போதைக்கு திமுக தான் சார். தமிழ் இப்போ பிரதமர் ரோட் ஷோ வந்து அவர் பர்டிகுலர் தென் சென்னையாவது நடத்தியிருக்காரு. அது எந்த அளவுக்கு கை கொடுத்தாங்க? ஒரு ஜிமிக் தான் சார். அதெல்லாம் ஒரு பெருசாக இம்பேக்டாக ஆழ்பட்டார். ஆமாம். அங்க வந்து ஜெயக்குமாரோட சன் அங்க நிக்கிறாரு. ஆமாம். அங்க ஏடிஎம்க்கு எந்த அளவுக்கு அங்க இதுவா இருக்கு? அங்க அவர் ரெண்டாவது வந்து யார் கிடைக்கும்? அதாவது தமிழச்சி தங்கபாண்டியன், ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தன், இவங்க 2 பேர் கூட தான் போட்டி. இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்போ வலுவாக அவங்க பிரச்சாரம் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அங்கே போகிறாங்க, டீ சாப்பிட்றாங்க, இப்போ வடை சாப்பிட்றாங்க, போய் வராங்க, அப்படிலாம் இது பண்ணிடுறாங்க. தவிர அது ஒரு பெருசாக அது இம்பேக்ட் ஏற்பட்டுன்னு தெரியல. பாஜக வேட்பாளர்கள் வந்து ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குறது அண்ணாமலைக்கு அப்புறம் வேற யார் நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு அப்புறம் டஃப் ஃபைட் கூட நயினார் நாகேந்திரன் சார். நயினார் நாகேந்திரன் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. அது உண்மை. அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அதான் நான் சொல்கிறேன், அவருக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜகவில் வெற்றின்னு வந்ததுன்னா நயினார் நாகேந்திரனுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து திமுகவில் இருக்க கோஷ்டி போஸ்டர் ஒரு முக்கியமான காரணம். காங்கிரஸ் வேட்பாளர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்தது 2. அவங்க வந்து காங்கிரஸே வந்து தீவிரமாக வந்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து ஒரிஜினலாக வந்து ஒரு அதிமுகக்காரர். இந்த தேர்தல் வேலைகள்லாம் தெரிஞ்சவங்க. அதிமுகக்காரர் தான் தேர்தல் மேனேஜ்மெண்ட்டில் எப்போவுமே வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. எப்படிலாம் செய்யணும். இப்போ திமுகவிலேயே இருக்கிற அதிமுக அமைச்சர்கள் தான் வந்து தேர்தல் வேலையை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட தான் அவங்க பொறுப்பு ஒப்படைப்பாங்க. அதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அதெல்லாம் தெரியும். இந்த 4 கோடி பிடிச்சு அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியா? ஏற்படுதா? அவர் க்ளீனாக சொல்கிறார், என் பணமே இல்லை, ஏதோ இன்கம் டேக்ஸ் ஏதோ பிடிச்சாங்க போனிருக்காங்க, எனக்கு தெரியாது, இது ஏதோ திமுக வந்து திட்டமிட்டு என்னை வந்து சரி வழியில் சிக்க வைக்க பார்க்குது. இதில் சொந்த கட்சிக்காரங்களுக்கே ஏதோ பங்கு இருக்குன்னு அவர் சந்தேகப்படுறதா கேள்விப்பட்டோம். அதுவும் இருக்கலாம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் இல்லாமல் நிறைய பேர் அங்கே வேட்பாளராக பிஜேபியில் விரும்பினாங்க. அவங்களையும் மீறி இவர் வந்து வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இவரே முதல்ல கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றி. ஆமாம். அது என்ன, அது கேட்டுறாங்க. அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், தவறாக அச்சு பண்ணிட்டாங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிஜேபியில் ஒரு சோர்ஸில் கேட்டப்போ சொன்னாங்க இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் உடனே கரெக்ஷன் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நட்சத்திர வேட்பாளர் வந்து ஓபிஎஸ். அவர் வந்து பலாப்பழம் சின்னத்தில் வந்து ராமேஸ்வரத்தில் நிற்கிறார். அது மோடி நிற்கிறது அப்படின்னு சொன்ன தொகுதி ராமேஸ்வரம். அங்கே எந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது சார்? பலாப்பழம் எவ்வளோ பெரிய சுமன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பாவாங்க எல்லாம் சுமந்துன்னு போகிறாங்க. அந்த சுமையை அவர் வந்து சுமக்கிறாரு. அது வந்து அந்த சுமைக்கு ஏற்ற அவருக்கு அந்த கூலி கிடைக்குமான்றது தெரியல. சந்தேகமாக இருக்குது. சந்தேகம் தான், கண்டிப்பாக சந்தேகம் தான். என்ன அவர் விரும்புறதுக்கு தேனியை கொடுக்க வேண்டியதானே? ஏன் ராமநாதபுரத்தை கொடுத்தாங்க? நீ போட்டி போடணும்னா போடி. அவர் வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, முதல்லயே சொல்லிட்டாரு. அவர் ஒண்டி சொல்லலை, இவங்க கூட சொன்னார். டிடிவி தினகரோட அவர் இன்னும் வெளிப்படையாக சொன்னார், குக்கர் சின்னம் வந்து தாமரை சின்னத்தை விட ரொம்ப பிரபலமாக இருக்குங்க, அதனால் வந்து நான் குக்கர் சின்னத்தை போட்டி போடுறேன், நான் உங்களுக்கு ஆதரவு நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் முதல்லேருந்தே மோடி தான் பிரதமர் வேட்பாளர், மோடியை நான் ஆதரிக்கிறேன் வரிஞ்சு கட்டின்னு இவர் ஓபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணார். அப்போ அவர் தேனி தொகுதி கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அதுதான், அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அதான். இவர் தேனியில் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? டிடிவி தினகரன் ஜெயிப்பார் சார். ஏன்னா
தொகுதியே சம்மந்தம் இல்லாத இதில் வந்து திமுக டெபாசிட் வாங்க வச்சார் ஆர்கே நகரில். திமுக டெபாசிட் போச்சு அந்த அந்த இதில் 3வது இடத்து 4வது இடத்துக்கு போச்சு சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில். அதனால் வந்து அவர் ஜெயிப்பார். தொகுதியில் ஏற்கனவே எம்பியா இருந்தப்போ எம்பியாக இருந்தவர் அங்கே எல்லாரோடுமே அவர் கட்சியை தாண்டி எல்லாரோடும் கூட்டு போய் அட என்ன அப்பா கட்சியில் அப்புறம் மாப்பாடு பண்ணி ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லி பேசி போடுவார். அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார், அதாவது எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க, என்ன அந்த அந்த 20 ரூபா டோக்கன் சொல்கிறாங்களே அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை என்னை கேட்டார். அது என்னமோ ஆர்வ கோளாறு நம்ம ஆளுங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த விளக்கம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாவோ ஒரு இதுவாகவோ தனக்கு கிடைச்ச அவமானமாக நிற்காம அது ஒரு கேஷில் சிரிச்சபடியே நிருபர்கிட்டே அதை பங்கிட்டுருக்கார். அந்த அளவுக்கு அவர் யதார்த்தமாக எல்லாத்தையும் வந்து டேக் இட் ஈஸி பாலிசியில் இருக்கார் அவர். அதனால் வந்து அவர் எல்லாத்தையும் தாண்டி தெரியும் போயிடுவார். அதனால் அது எல்லாத்தையும் கடந்து போகிறனால அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொங்கு மண்டலத்தை வலிமையாக இருக்க அதிமுக வந்து தென் மாவட்டங்களில் சுத்தமாக காலி ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அது திமுக அப்படி ஒரு வியூகம் அமைச்சு பண்ணுது. அது மாதிரி கொங்கு மண்டலத்திலே கூட வந்து திமுக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக செந்தில் பாலாஜி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் வந்து வேலுமணி இவங்க இப்போ எடப்பாடி தான் அதை வந்து எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு ஒரு இமேஜை வந்து உருவாக்கி இருக்கு சார். உண்மையா அது இமேஜா அப்படின்றது இந்த தேர்தல் தான் சொல்லும். ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜக எந்த அளவுக்கு சீட் கிடைக்கும்? பாஜக நிச்சயம் ஆட்சி பிடிக்கும் சார். கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கும். போன தடவை கிடைச்ச மாதிரி நிறைய சீட் கிடைக்கும். போன தடவை பிடிச்ச மாதிரி கிடைக்குமோ தெரியல. ஏன்னா மோடிக்கே அந்த பயம் வந்து தான் இப்போ எல்லா இடத்துலையும் நான் ஊராக தமிழ்நாட்டுக்கே 6 முறை வந்தது. தமிழ்நாட்டிலே ஏதோ 2-3 சீட்டு வந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறவருக்கு. அவர் எல்லா இடத்துலையும் போய் அவருடைய தேர்தல் எல்லாமே தடாலடியாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் தமிழக அரசியல் சூழ்நிலையை பற்றி விரிவாக பேசுனீங்க. நம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.